ஆராதனைக்கு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக கண்ணின் மணி போல பாதுகாத்து போஷித்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து திருக்கரங்களினால் எங்களை பாதுகாத்து அதற்காக நன்றி செலுத்துகிறான். இனியும் உங்களுடைய கரங்களுக்குள்ள எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். நெருக்கடியான சூழ்நிலை உமக்கு முன்பதாக உண்மையும் முத்துவமாக பரிசுத்தத்தோடு கூட உண்மை தொழுது கொள்ள அநேகருக்கு முன்பதாக சாட்சியாக இருக்க கிருபை செய்வதற்காக நன்றி. இன்னும் தொடர்ந்து அப்படி எங்களை ஜீவிக்க உதவி செய்யும். ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர்.
அடைக்கலப்பா கர்த்தனாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தனாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தனாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தனாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவோம். சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரே கர்த்தருடைய நாம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே நீர் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை நீதிமானாக்கி இருக்கிறதுனாலே உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது. நீதிமானாய் எங்களை மாற்றினதினாலே சுகமாய் தங்கி இருக்கும்படியாக செய்கிற தேவன் உம்முடைய திருக்கரங்களினாலே ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தியும். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும். ஓ ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயிரம் பேர்களின் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே ஆயிரம் பேர்களின் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே பீரி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவே பீரி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே மாந்தர்கள்
சேர்ந்திடவே அணுதினம் வணங்கிடுவோம். ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அணுதினம் தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆவியானவரே, இன்னும் நிறைந்தவரே, எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, இன்றைக்கும் எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வம், எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர், எங்களை முடிவில்லா ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு சேர்க்கிற தெய்வம், அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே எங்களை நடத்துகிற தெய்வம், எங்களை புதுப்பிக்கிறவர், அனல் மூட்டி எழும்ப செய்கிறவர். உம்முடைய அனலிலே நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பலம் தாரும் தகப்பனே. உமக்குள்ளே நாங்கள் அனல் கொண்டு எழுப, உமக்குள்ளே நாங்கள் ஜீவன் கொண்டு பெருக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. செத்த நிலைமையில் இருக்கிற ஜீவன் எல்லாம் உயிர் பெறும்படியாக உம்முடைய திருநாமம் இந்த பூமியில மகிமைப்படட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிற, உம்மை ஆராதிக்கிற கூட்டம் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருக்கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். இன்றைக்கு நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 51. நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, உமது இருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் மாற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தளித்தாள். இதோ, உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். இந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவன் கேட்கும் பலிகள் நொறுமுண்ட ஆவிதான். தேவனே, நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் புரியப்படுவீர். அப்பொழுது உமது பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை நாம் தியானம் செய்ய போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம் நாம் வாசிக்கிறோம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள்,
கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதுல 3 பகுதிகளாக நமக்கு பிரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிற பகுதி ஆவியிலே அனலாயிருங்கள் மைய பகுதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அனல் உண்டாகிறதுக்கு, ஆவிக்குரிய அனல் உண்டாகிறதுக்கு அவன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்பில் இருக்கிறவனாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனோடு கூட இணைந்திருக்கும் பொழுது மாத்திரமே அவனுடைய வாழ்க்கையில அனல் உண்டாயிருக்கும். அப்படி பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அவன் தொடர்ந்து கர்த்தருடைய ஜீவியத்துல பலப்பட்டு கொண்டே இருப்பான். அந்த ஜீவியமானது இன்னும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அதை நிதானிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. நாம் இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்கிறதான உணர்வை கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு உண்டாக்குவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் 28வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. இந்த சம்பவம் அப்போஸ்தலனாகிய பவுலாரை கைதியாக கொண்டு போகப்படுகிற நேரத்தில் மெலித்தா என்கிறதான தீவு அருகிலே கப்பல் சேதம் உண்டாகும் பொழுது, அந்த தீவாரிடத்திலே இவர்கள் தஞ்சம் புகுந்த பொழுது அங்கே இருக்கிறவர்கள் இவர்களுக்கு நெருப்பு உண்டாக்கி அனல் மூட்டினார்கள். அந்த சமயத்திலே பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பிலே போடும் பொழுது அனல் உரைத்து என்று சொல்லப்பட்டதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இந்த காரியத்தை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே பார்ப்போம் என்று சொன்னால், அனைவருடைய வாழ்க்கையில பாவ சுபாவங்கள், மனிதனை கொல்லக்கூடிய பாவ சுபாவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள மறைந்திருக்கிறது. அந்த பாவ சுபாவமானது, உயிர்கொல்லியானது எப்பொழுது அந்த மனிதனுக்குள்ளே பத்திரமாய் உறங்கிக் கொண்டிருக்கும், அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும், அது தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே அந்த பாவ கிரியையானது சத்தம் இல்லாமல் அமர்ந்திருக்கிறது. அது ஏன் அந்த குடும்பத்திலே இருக்கிறது? சிலரால் அதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம், அவர்கள் வெதுவெதுப்பான நிலைமையில் அல்லது குளிர்ந்த நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த பாவமானது அவர்களை விட்டு வெளியே போகாது. அவர்கள் அனல் உரைக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவரோடு அவர்கள் இணையும் பொழுது அந்த அனலானது பாவ கிரியைகளை வெளியே தள்ளும். சம்பவத்தில் வாசிக்கும் பொழுது அனல் உரைத்து ஒரு விரியன் பாம்பு என்ன செய்தது? அந்த பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து பிசாசை ஒரு மனிதனுக்குள் இருந்து துரத்தும் பொழுது அது அவனை அலக்கழித்து பின்பதாக அது வெளியேறினதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே ஒரு பாவமோ அல்லது சில பிரச்சனைக்குரிய காரியங்களோ வெளியேறும் பொழுது சில அலக்கழிப்புகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சில பாவம் செய்யக்கூடிய நபர்கள், அவர்கள் மூலமாக குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனாலும் அதை அறிந்து கொள்ளுகிற கண்கள் அந்த குடும்பத்தாருக்கு இருக்காது. காரணம், அவர்கள் பாவத்தோடு ஒன்றி இருப்பார்கள். சிலரை பாவ கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதுக்கு சில நபர்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருப்பார்கள். சிலருடைய வாழ்க்கையில அவருடைய குடி, போதை அல்லது சூதாட்டம், சிற்றின்பம், விபச்சாரம், இப்படிப்பட்ட பல காரியங்களிலே சில குடும்ப நபர்களை கட்டி வைத்திருக்கும் பொழுது அவர்கள் திரும்பி வாழ வேண்டும் அல்லது ஆவிக்குரிய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று சிலர் நினைக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய அந்த வாழ்க்கையை அவர்கள் திரும்ப கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள், பிரச்சனை கொடுப்பார்கள். இது யதார்த்தமான ஒன்று. அப்படிப்பட்டதான பிரச்சனைக்குரிய நபர்களை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். அப்படி நாம் செய்கிறதுக்கு நாம் ஒன்று செய்ய வேண்டும். ஆவியானவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணையும் பொழுது நமக்குள்ளே அனல் உண்டாகும். அப்பொழுது பாவக்கிரியைகள் நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய கண்களிலே, நம்முடைய யோசனைகளிலே, நம்முடைய செயல்களிலே வேலையெல்லாம் பாவமானது ஒட்டி கொண்டு இருக்கும். அனல் உரைக்கும் பொழுது அதெல்லாம் சிதறி ஓடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என கண்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. ஒரு மனிதன் அனல் உள்ள ஜீவியம் ஜீவிக்கிறவனாய் இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நாம் இந்த நாட்களில் தியானம் பண்ண போகிறோம்.
உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் இதை கவனிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். நீங்கள் அனலுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். தோல்வி என்பதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து விடுவார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யோவான் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே அவனை குறித்து சாட்சி சொன்னார். காரணம், தேவனோடு உள்ள உறவை எப்பொழுதும் அவன் வைத்துக் கொண்டிருந்தான். அவனோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே அவன் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிறவனாய் இருந்தான். அப்படி அனலுள்ள ஜீவியம் செய்கிற மனிதனுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்கும், அவன் எப்படி செயல்படுவான், எப்படி கிரியை செய்வான், இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனலுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆவியிலே அனலாய் இருக்கிறவன் பாவத்துக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவனாய் இருப்பான். பாவத்துக்கு அவன் இப்பொழுதும் இணங்க மாட்டான், இடம் கொடுக்க மாட்டான். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்திலும் வாசிக்கும் பொழுது, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னான். அவன் ஒரு ராஜாவாய் இருக்கட்டும், அவன் ஆளுகையிலே இருக்கட்டும், எந்த ஒரு மனிதனானாலும் சரி, அவன் செய்யக்கூடிய பாவ கிரியைகளை கண்டித்து உணர்த்துகிறவன் ஆவிக்குரியவன், ஆவியில் அனலாய் இருக்கிறவன். ஆவிக்குரிய மனிதனாக இருந்தால் அவன் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவனாக இருக்கும். காரணம், அவர்களுடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனாலே. இதே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 16வது வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத பாவத்தை குறித்தும் உலக மனிதர்களுடைய பாவத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள் இருந்து மற்றவர்களோடு கூட பேசுவார். ஆகவே ஆண்டவர் சொல்றார், ஆவியிலே அனலாய் இருங்கள். இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனத்தை ஏற்படுத்தும் என அன்பானவர்களே. ஆவியிலே அனலாய் இருக்கிற அனுபவம் நமக்கு எப்பொழுது வேண்டும். நீங்கள் வெதுவெதுப்பாய் இருந்தீர்கள் சொன்னால், குளிர் உள்ளவர்களாக இருந்துட்டு சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். இது லவோதிக்கேயா சபைக்கு சொல்லப்பட்ட காரியம் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்கள் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே அனலுள்ள ஜீவியத்தை ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பில் இருக்கும் பொழுது அவன் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறான். அதோடு கூட பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாக இருப்பான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும் என்று சொன்னால், போத்திபாருடைய வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்துக்கு இணங்க அவனை நித்தம் அவனை அழைத்து கொண்டே இருக்கும் பொழுது, அவன் தேவனுக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய பொல்லாங்கான காரியத்தை செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான் என கண்பானவர்களே. அவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பம் இல்லாமல் பாவம் செய்யாதிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தன்னை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறதற்கு அவர்கள் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்தும் பாவம் செய்யாதிருக்கிற மனிதனை கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு சந்தர்ப்பம் இல்லை, ஆகவே தங்கள் பரிசுத்தம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறார்கள். அக்னியிலே புடமிடும் பொழுதுதான் பொன்னானது சுத்தமாக்கப்படுகிறது. ஆகவே சோதனை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நெருங்கி வரும் பொழுதுதான் அவனுடைய பரிசுத்த தன்மை, அவனுடைய உத்தமம் வழங்கும் என கண்பானவர்களே. யோசேப்புக்கு அப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் உண்டானது. ஆனால் அவன் பாவத்தை வெறுத்து பாவத்தை விட்டு விலகி ஓடினான். காரணம், அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். இது பாவம் என்று சொல்லி அவனுக்கு உணர்த்தப்படும் பொழுது அதை விட்டு விலகி ஓடினான். ஆக ஆவியிலே அனலாய் இருக்கிற மனிதன் பாவத்துக்கு விலகுவான், பாவத்தை கண்டித்து உணர்த்துவான். ஆவியிலே அனலாய் இல்லாத மனிதன் பாவத்தில் விழுந்து கிடப்பான், பாவத்தோடு கூட உழன்று இருப்பான். இரண்டாவதாக, ஆவியிலே அனலாய் இருக்கிற மனிதன் வேத வசனத்தை புரட்டி பேச மாட்டான். தனக்கு சாதகமாக வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவன் நிதானித்துக் கொள்கிறது தவறான ஒன்று. அந்தந்த காலகட்டங்களில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ
அதுதான் என்னுடைய வாழ்க்கையில உண்மையானது. சில நேரங்களில் திருச்சபைகளிலோ அல்லது தேவ மனிதர்கள் மூலமாகவோ வேதத்தின் மூலமாகவோ சில கடினமான கண்டிப்புள்ள வார்த்தைகள் வரும் பொழுது அந்த வார்த்தையை குறித்து அநேகர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், இந்த வார்த்தை எனக்குரியது அல்ல, என் எதிராளிக்குரியது, என் சத்துருக்குரியது, நான் ஒழுக்கமாக இருக்கிறேன், என்னுடைய ஜீவியம் சுத்தமாக இருக்கிறது, அதை நாம் சொல்ல முடியாது, நம்முடைய மனசாட்சி சொல்ல வேண்டும், கர்த்தர் சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இனி இப்படி இருக்கிறாய் என்று சொல்லி இந்த கண்ணாடியான வேத வசனத்தை நமக்கு எடுத்து காட்டும் பொழுது, ஆண்டவரே நான் இதை சரி செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒரு ஒப்புரவாகிற மனிதன் பரிசுத்தவான். அவனுடைய வாழ்க்கை ஆவியிலே அனலாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அவன் வேதத்தை புரட்டி பேச மாட்டான். அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, தனக்கு சாதகமாக பொருளாதாரத்தை நாடி, ஆசீர்வாதத்தை நாடி, செழிப்பை நாடி, சுயநலம் விடுபட்ட காரியங்களிலே நிலைத்திருக்கிற மனிதன் வேதத்தை புரட்டி பேசுவான். ஆனால் ஆவியிலே அனலாக இருக்கிற மனிதன் வேதத்தை ஒரு நாளும் தனக்கு சாதகமாக புரட்டி பேச மாட்டான். உதாரணமாக மறுபடியும் இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கும் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8-9 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். இப்படி ஆண்டவருடைய வசனத்தை அவன் பேசிக்கொண்டே வருகிறான். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இது மிகப்பெரிய கடினமான வார்த்தை. இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இது இந்த வார்த்தைகளை யாரை பார்த்து சொன்னார் என்று சொன்னால், அவனை தேடி வந்த மிகப்பெரிய மனிதர்கள், சமுதாயத்தில் மிக முக்கியமான நபர்கள் அவனை நாடி வரும் பொழுது இந்த வார்த்தைகளை அவன் பேசுகிறான். எனக்கு அன்பானவர்களே, ஐயோ இவர்கள் சமுதாயத்தில் பெரிய மனிதர்களாச்சு, மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்களே, அதிகாரத்தில் இருக்கிறார்களே என்றெல்லாம் அவர் கொஞ்சமும் யோசிக்காமல் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அங்கே வந்த யூதர்கள் எல்லாரும் நினைத்துக் கொள்ள, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆகவே ஆண்டவர் எங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அதைத்தான் அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ள தொடங்காதீர்கள். காரணம், தேவன் அவர்களுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து தான் பிள்ளையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற கட்டாயமும் நிர்பந்தமும் ஆண்டவருக்கு இல்லை. இந்த கல்லுகளினாலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை பெரியது. ஆகவே நான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக் கொள்ள தொடங்காதிருங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நான் இவ்வளவு பெரிய போதகருடைய மகன் அல்லது இப்படிப்பட்ட ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள் என்னெல்லாம் தங்களை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், நான் பெரிய மனிதன், என்னுடைய தாய் தகப்பன்மார்கள் பரிசுத்தவான்கள், என்னுடைய சகோதரர் பாஸ்டர், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு அக்கிரம காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற அநேகரை நாம் அறிந்து கொள்ள முடியும். என அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய பொறுப்பு எவ்வளவு மேலானதாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே யோகாசனுடைய வாழ்க்கையில அனலுள்ள ஜீவம் இருந்ததுனால வருகிற நபர்கள் அந்தஸ்து பெற்றவர்களோ சமுதாயத்தில் பெரிய நபர்களோ இதையெல்லாம் பார்க்காமல் அவருடைய இருதயத்தில் ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை அவன் பேசுகிறான். அப்பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். என அன்பானவர்களே, அடுத்து ஆவியிலே அனலாக இருக்கிற மனிதன் சுவிசேஷ பாரமுடையவனாக இருப்பான். என அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 8வது அதிகாரம் 40வது வசனத்திலே பிலிப்பியை குறித்து நாம் பார்க்கிறோம். பிலிப்பு ஆசியத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையிலும் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். இந்த பிலிப்புடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஜெபத்திலும் சுவிசேஷ பிரசங்கத்திலும் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிற வேளையிலே பந்தி விசாரணை செய்கிறது அவர்களுக்கு மிக கடினமான ஒரு காரியமாக இருந்ததுனாலே அவர்கள் ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த பந்தி விசாரணை செய்கிற காரியத்துக்காக விதவைகளுக்கும் ஏழை ஜனங்களுக்கும் ஆகாரம் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு காரியம். இந்த காரியத்துக்காக விசேஷமான ஒரு 7 பேரை அவர்கள் தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தகுதி பரிசுத்த ஆவியுடையவராகவும் நற்சாட்சி பெற்றவர்களாகவும் ஞானம் நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களிலே அவர்கள் எதிர்கொள்ளவர்களாக பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த பந்தி விசாரணைக்காரனாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிலிப்புவை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பிலிப்பு ஆவியிலே
நிறைந்தவனாக, ஆவியிலே அனல் உள்ளவனாக, உண்மை உள்ள நற்சாட்சி பெற்ற ஞானம் நிறைந்தவனாக காணப்படுகிறார். ஆகவே அந்த மனிதனை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மந்திரிக்கு ஆண்டவர் அவனை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவனை ரதத்தோடு கூட ஓடும்படி செய்கிறார். அங்கே அவன் அந்த மந்திரியாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்த பின்பு உடனடியாக அந்த மனிதன் மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பதாக ஆவியானவர் அவனை எடுத்துக்கொண்டு ஆசத்திலே அவனை காணும்படியாக செய்கிறார். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய காரியம். இங்கே அவன் அந்த ஆசத்திலிருந்து புறப்பட்டு செசரியாவுக்கு வருகிற வரைக்கும் அவன் எல்லா பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். அப்போ ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஆவியிலே அனலாக இருக்கிற மனிதன் சுவிசேஷ பாரம் உடையவனாக இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த சுவிசேஷ பாரம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் ஆவியில் அனல் இல்லாத ஒரு தன்மை. சுவிசேஷமா இது ஒரு சிலருக்கு மாத்திரம், இது போதகருக்கு மாத்திரம், அல்லது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம், ஊழியக்காரர்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம், அல்லது இதற்கென்று நியமித்த சிலருக்கு மாத்திரம், சபையினுடைய தலைவர்களுக்கு மாத்திரம் என்றெல்லாம் நாம் பிரித்துவிட்டு சுவிசேஷம் வேறொருவருடைய பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும், சீஷனாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்க்கையில சுவிசேஷ பாரம் உண்டாயிருக்கும். ஆகவே அவன் ஆவியிலே அனலாய் இருக்கிறவனாக இருந்தால் அவன் சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாக இருப்பான். அவன் தெருக்களிலும் வீதிகளிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்கும் பொழுதெல்லாம் அங்கே அவனுக்குள்ள ஒரு சுவிசேஷ பாரம் வரும். இந்த அழிந்து போகிற இந்த சந்ததியாரை குறித்து ஒரு அழுத்தம் உண்டாகும். ஐயோ, இவர்கள் பெரிய மனிதர்கள் ஆச்சு, இவர்களுக்கு எப்படி நாம் சுவிசேஷம் அறிவிப்பது? இவர்கள் ஏழைகள் ஆச்சு, இவர்கள் சரியாக உடுத்த கூட தெரியாது, இவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள் ஆயிற்று, இவர்களுக்கு எப்படி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது? இவர்களை எப்படி நாம் சபைக்கு அழைக்கிறது என்றெல்லாம் நினைத்து நினைத்து யோசித்து நம்முடைய சுயத்தை அந்த இடத்துல புதைத்து ஆண்டவருக்கு முன்பதாக சுவிசேஷ பாரம் அற்றவர்களாக காணப்படுகிறோம். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் ஆவியிலே அனல் அற்றவர்களாக இருக்கிறோம் என்கிறதை இதிலே காண்கிறோம். ஆவியிலே அனலாக இருக்கிறவனாக இருந்தால் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நபரை அவன் ஆதாயப்படுத்தி ஆக வேண்டும். அவன் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவன் ஆதாயப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். இதுவே ஆவியிலே அனலற்ற ஒரு மனிதனாக இருந்தார் என்று சொன்னால் மறுதலிக்கிறவனாக இருப்பான், பின்மாற்றம் அடைந்து போகிறவனாக இருப்பான். நாம் ஆவியிலே வளர்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக மாறிக்கொண்டே இருப்போம். நாம் ஆவியிலே அனல் அற்றவர்களாக இருக்கும் பொழுது மறுதலிக்கிறவர்களாகவும் பின்வாங்கி போகிறவர்களாகவும் மாறி போகிறோம். இந்த நிலைமை பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவரை அந்த இடத்துல விசாரணை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவரை எப்படி விசாரிக்கிறார் என்று சொல்லி பார்க்க போன அந்த பேதுரு 3 பேர் சந்தித்து நீ இயேசுவோடு இருந்தவன் தான் என்று சொல்லும் பொழுது அவன் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி 3 முறை அவரை மறுதலித்தான். ஆக அந்த நாட்களிலே அவனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பு இல்லாமல் இருந்தது இதற்கு காரணம். அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அறியாமல் இருந்து அவன் மீன்பிடிக்கிற தொழிலுக்கு திரும்புகிறவனாக இருந்தான். தன்னோடு கூட சிலரையும் அவன் என்ன செய்தான், கூட்டிக் கொண்டு போனான். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே அந்த நாட்களிலே அவன் ஆவியிலே அனல் இல்லாதவனாக இருந்தான். பரிசுத்த ஆவியை அவன் பெற்றுக்கொள்ளாதவனாக இருந்ததுனாலே இந்த 2 சம்பவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது பார்க்கிறோம். இதுவே பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அங்கே கூடியிருந்தவர்கள் மத்தியிலே 120க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கூடி ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தள்ளப்பட்டார்கள். அங்கே அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அங்கே இருந்த கூடி வந்திருந்த சகல ஜனங்களும் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு பயந்து போனார்கள். அங்கே 11 பேரோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று பேசத் தொடங்கினான். அன்றைக்கு இயேசுவை அறியவே இல்லை என்று சொல்லி மறுதலித்தான். நான் திரும்பவும் மீன்பிடிக்க போகிறேன் என்று சொல்லி பின்வாங்கி போன மனிதன் என்றைக்கு ஆவியிலே அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டானோ, ஆவியிலே அனல் உண்டானவனா இருந்தானோ, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்த இடத்துல தைரியமா எழுந்து நின்று நீங்கள் சிலுவையில் அறிந்த இயேசுவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி அவர்களை நோக்கி அவர்களை குற்றப்படுத்தினான். நீங்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். இந்த தைரியம் அன்றைக்கு அவனுக்கு இல்லாதிருந்தது. ஏன்? அவன் ஆவிக்குள்ளாதவனாக,
அவன் ஆவியிலே அனல் இல்லாதவனாய் இருந்தான். இன்றைக்கோ அவன் ஆவியிலே அனல் உள்ளவனாய் இருந்த பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய தொடர்பு அவனுக்கு உண்டான பொழுது அவன் தைரியம் பெற்றான். என அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை. ஒரு மனிதனுடைய குற்றத்தை நாம் கண்டும் காணாதவர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய பாவத்தை உணர்த்துகிறதற்கு தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தான்வேல் பக்குவமாக அவனுடைய பாவத்தை அவனுக்கு எடுத்துரைக்கும் பொழுது அவன் இருதயத்தில் குத்தப்பட்டான். சங்கீதம் 51வது அதிகாரம் அவன் உணர்த்தப்பட்ட பின்பதாக எழுதின பாடல்களை நாம் வாசித்தோம். இவருக்கு எப்படி நாம் பாவத்தை சுட்டி காட்டுவது என்று சொல்லி நாம் பயந்து கொண்டிருக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட தவறு செய்தான்னு சொன்னால் அந்த தவறை சுட்டி காட்டி அவனுடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு சம்பவம். ஆவியிலே அனலாக இருக்கிறவன் தைரியமற்றவனாக இருக்க மாட்டான். அவன் அனல் கொண்டு எழும்புவான். அவன் பின்வாங்கி போக மாட்டான். இயேசுவை மறுதலிக்க மாட்டான். அவனுடைய ஜீவியம் பிரகாசிக்கிற ஒரு ஜீவியமாக இருக்கும். இன்னும் நாம் கூடுதலாக பார்ப்போம் என்று சொன்னால், ஆவியிலே அனலாக இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னால், அவன் ஜெபிக்கிற மனிதனாக இருப்பான். நாம் இன்றைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஜெபிக்கிற மனிதன் ஒரு நாளும் தோற்று போனதாக நாம் பார்க்கவே முடியாது. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் எப்பொழுதும் துணை நிற்கிறார். அவனோடு கூட ஒன்றிணைகிறார். அவரும் சேர்ந்து கொள்ளுகிறார். அந்த மனிதனை அவர் அனலுள்ளவனாக மாற்றி விடுகிறார். காரணம், அவர் அக்கினியானவர். ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த வார்த்தை எலியா என்கிறதான மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இவனை குறித்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தான ஜெபத்தை தான் இந்த 1 ராஜாக்களின் புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த கருத்தான ஜெபம் என்ன என்று சொன்னால், என் வாக்கின்படியே அன்றி நான் சொல்லாமல் இந்த வருடங்களிலே பனியும் மழையும் இந்த பூமியிலே பெய்யாது என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பதாக அவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இது தேசத்துக்கு ஒரு பாதகமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் தேவையான நேரத்திலே அவன் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த இடத்துல பேசினான். ஆவிக்குரிய மனிதன் ஜனங்களுக்கு சாதகமான ஒன்றையோ அல்லது ஜனங்களுடைய வாழ்க்கையிலே குற்றங்களை உணர்த்துகிற ஒரு மனிதனாகவோ அவன் இருப்பான். என அன்பானவர்களே, அவன் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லும் பொழுது அவன் தினம் ஆண்டவரோடு கூட பேசுகிற, தினமும் ஆண்டவரோடு உறவாடுகிற, அவன் தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு மனிதனாக இருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். தைரியமாய் சொல்ல முடிந்தது அவனாலே. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற அந்த தைரியம் தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு மனிதனுக்கு மாத்திரம் உண்டாகும். என அன்பானவர்களே, அந்த விசுவாச அறிக்கை தைரியமாய் சொல்லுகிறான், என்னுடைய வாக்கின்படியே அன்றி என்று சொல்லி அதை தைரியமாய் சொல்ல முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, அவன் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். ஜெபிக்கிற மனிதன் ஒரு நாளும் பின்வாங்கி போகிறதே இல்லை. ஆவியிலே அனலாக இருக்கிற மனிதன் அசுத்த ஆவி, பிசாசு இவைகளுடைய தந்திரமான வஞ்சகமான காரியங்களுக்கு கொஞ்சமும் செவி சாய்க்க மாட்டான். அவைகளுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டான். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய நாம் வாசிக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். அப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஜெபிக்கிற அவர்கள் இடத்துக்கு அவர்கள் கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் ஜெபிக்கிற இடத்துக்கு அவர்கள் போகும் பொழுது இந்த குறி சொல்லுகிற ஆவி அவர்களை எப்பொழுதும் பின்தொடர்ந்து அவர்களை வஞ்சிக்கிற விதமாக பரிசுத்தவான்களை பெருமையிலே தள்ளுகிற காரியத்துக்குள்ளே இந்த ஆவிகள் இப்படி செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே ஒரே ஒரு அற்புதம் நடந்துவிட்டால் போகும், இல்லை தங்களுடைய பேரை தீர்க்கதரிசி, வல்லமை பெற்றவர், இப்படி எல்லாம் என்று சொல்லி எழுதி கொள்ளுகிறது உண்டு. ஆனால்
எவ்வளவோ அற்புதங்களை சாதாரணமாக செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதவர்கள் போல அமைதலோடு நடந்து போகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். அதுதான் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகிற பொழுது இந்த கூறி சொல்லுகிற ஆவி அவர்களை பெருமைக்குள்ளே தள்ளுகிறது போல பேசிக்கொண்டே இருந்தது. இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி தினந்தோறும் அவர்களுக்கு இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இந்த காரியம் ஆரம்பத்தில் அவர்களை சற்று உற்சாகத்துக்கு தள்ளுகிறது போல இருந்தாலும் அவர்கள் நிதானித்துக் கொண்டார்கள். இது அசுத்த ஆவியினுடைய தந்திரமான யோசனை, இது நம்மை பெருமைக்குள்ளே தள்ளுகிறது என்று சொல்லி அவர்கள் உடனே அதை அடையாளம் கண்டுகொண்டு அந்த ஆவியை விரட்டி விடுகிறார்கள். என அன்பானவர்களே, இதுதான் ஆவிக்குரிய மனிதன். ஆவியில் அனலா இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அசுத்த வல்லமைகளும் வஞ்சிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி சோர்வோடு வந்து அவர் இருக்கும் பொழுது அங்கே பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்று சொன்னார். அவர் தேவனுடைய குமாரனா என்பதை அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற விதமாக இந்த கல்லுகளை அப்பமாக்கி நீர் சாப்பிடும் என்று சொல்லி ஒரு சோதனையை அந்த இடத்துல வைத்தார். என கண்பானவர்களே, அவர் ஆவியிலே அனலா இருக்கிறதுனால அந்த பிசாசுடைய வஞ்சகமான வார்த்தைகளை அடையாளம் கண்டுகொண்டு மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி பிசாசுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு தெரியும் இவன் வஞ்சகமான வார்த்தைகளை கொண்டு வந்து நம்மை சோதிக்கிறவனாக இருக்கிறான். நாம் தேவனுடைய குமாரன் என்பதை அவன் சந்தேகத்துக்கு உட்படுத்தும்படியாக கேட்ட இந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, ஆகவே ஆவிக்குரிய மனிதன் ஆவியிலே அனலாய் இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 5வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் அனல்மூட்டி எழுப்பிவிடும்படி ஆவியானவரோடு கூட இணைந்திருக்கிற ஜீவியத்தை செய்யும் பொழுது நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். அளவென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். இது ரெண்டுமே நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இன்னும் அனல்மூட்டி எழுப்பும்படி பவுல் சில விறகுகளை வாரி நெருப்பிலே போட்டது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அனம் உரைக்கும்படி நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவருக்குள்ளே நாம் செலுத்தும் பொழுது இன்னும் நம்முடைய ஜீவியம் அனல்வதாக மாறும். என கண்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளில் ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி இந்த வேதத்திலே வாசித்த பகுதியை நாங்கள் தியானம் செய்தோம். இந்த காரியங்களில் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பட்சபாதமற்றவனாக, தைரியமுடையவனாக, சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவனாக, ஆண்டவரே பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து போராடுகிறவனாக, ஆண்டவருடைய வல்லமையான காரியங்களை கருத்துக் கொண்டவனாக, கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இதுவரையிலும் போதித்த காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நிதானிக்கிறது கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர்களை ஆசீர்வதியும் இந்த வார்த்தைகளை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றியிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களுக்குள்ள ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும் திருச்சபையாரை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும். இந்த நெருக்கடியான இந்த வியாதிப்பட்டு இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஆண்டவரை ஜனங்களையும் கர்த்தாவை நீங்க நினைத்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலனை கொடுங்க. எங்களுடைய அரசாங்கத்துக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க. இந்த எப்படி இந்த ஜனங்களை நடத்த வேண்டும், தேசத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி ஆண்டவரை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஞானத்தை ஆண்டவரை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஆவியிலே அனலாய் இருப்போம், கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவோம். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.